ஏங்க நம்மலாம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா? நான் பாருங்க அவன்லாம் எப்படி சந்தோஷமாக இருக்கான், நம்ம மட்டும் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கிறோம், எல்லா கஷ்டமும் நம்மளுக்கு தான் வருது, ஏன் இப்படி வருது, நம்மளாம் சந்தோஷமாகவே இருக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மைண்ட் வாய்ஸ் 90% மனிதர்கள் இதைத்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நீங்கள் ஜெயிக்கலாமான்னு சந்தேகத்தோடு நினைக்காதீங்க, 100% ஜெயிக்கலாம். ஆனால் இந்த மனித இனமே மிகப்பெரிய ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையான ஒரு விஷயத்தை பல விஷயத்தை மறந்துட்டு என்னன்னே தெரியாமல் கசப்பான உண்மை தவிர எடுத்துக்காதீங்க. ஆட்டு மந்த மாதிரி எவன் என்ன செய்கிறான்னே தெரியாமல் கூட்டமாக அப்படியே இதுக்கு முன்னாடி யார் என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி அப்படியே செஞ்சுட்டு வாழ்க்கையை சிந்திக்காமல் நகர்த்துவதனால் ஏற்படும் விளைவு தான் அதற்கு காரணம். நீங்கள் கஷ்டப்படுறதுக்கான காரணம். நான் மட்டும் என்ன நல்லா நீங்கள் என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு என்ன கேட்க, நானும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய சக்ஸஸ் ஃபெயிலியரை அவன் மட்டும் டிசைட் பண்ண முடியாது, அவனை சுற்றி இருக்கவங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் நேரம் தான் நீங்கள் பெரும்பாலும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒருத்தன் ஜெயிச்சிட்டேன்னா அவன் நேரம் நல்லா இருக்குப்பா, நம்ம நேரம் சரியில்லை, அவன் நல்ல டைமில் பிறந்திருக்கிறான் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் பொதுவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் தயவு செய்து சொல்கிறேன். அப்படி மட்டும் நினச்சிங்கன்னா இன்னையிலிருந்து அந்த விஷயத்தை மனசுலேருந்து தூக்கி எரிஞ்சிருங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தன் பிறக்கிற டைமை வச்சு ஒருத்தன் நல்லா இருப்பான் இப்படி ஆயிடுவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன் பாருங்கள். அது தவறுன்னு சொல்ல வரேன். காலத்தை குறை சொல்லாதீர்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த உலகத்தில் நல்ல இது கேட்டுகிட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த உலகத்தில் மிருகங்களுக்கு ப்ரோக்ராம்டு பிரெயின், வேட்டையாடும், உணவு சாப்பிட தெரியும், இனப்பெருக்கம் செய்ய தெரியும், அதுக்கு மேலே அதனால் சிந்திக்க முடியாது. ஆனால் மனிதர்களுக்கு மட்டுமே சூப்பர் பிரெயின், ஹைலி இன்டலெக்சுவல் திங்கிங் கெப்பாசிட்டி உள்ள பிரெயின் மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி கடவுள் தான் இதை நம்ம மனுஷங்களை படைச்சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ ஏன் சூப்பர் பிரெயினை வச்சு மனிதர்களை படைக்கணும்? ஏன் சிந்திக்கிற தன்மையை மனுஷனுக்கு கொடுக்கணும்? நீங்கள் மிருகத்துக்கு இருக்கிற மாதிரி ப்ரோக்ராம்டு பிரெயின் வச்சு படைச்சிருக்கணும் இல்லையா? இது என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். பின்னாடி வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.